சென்னை பல்லாவரத்தில் சிறுவர்களை கடத்த வந்ததாக எண்ணி திருநங்கையை மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கி சித்திரவதை செய்துள்ளனர். ஆடைகளை கிழித்து அரை நிர்வாணமாக்கி அரங்கேற்றிய கொடூர சம்பவத்தின் பின்னணி என்ன? இது யார் இந்த வீடியோ பைக்ல வச்சு சுத்திருக்காரு? ஓடுமா ஓடுமா ஸ்டேஷன்ல நாள் வராங்க. கை வைக்க ஸ்டேஷன்ல நாள் வராங்க. ஓடு ஓடு. உனக்கு எங்க வேலை செய்யற போன் ஏறா வேணா எங்க வேலை செய்யற யார் தெரியல போன் ஏறு மாமா வரசொல்ல அங்க வரசொல்ல நான் நம்பர் என்ன வரசொல்லு உனக்கு தெரிஞ்சால என்ன சொல்ற நம்பர் இப்படியே நம்ம வந்து அடிச்சே போட்டுருவாங்க. மண்ணாரி போட்டு ஆயில கத்த மாட்டல வர சொல்லிட்டு. திருநங்கையை அரை நிர்வாணமாக்கி மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கக்கூடிய கோர சம்பவத்தின் கொடூர காட்சிகள் தான் இவை. திருநங்கை மீதான தாக்குதலுக்கு என்ன காரணம்? போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது என்ன? சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் பகுதியை சேர்ந்தவர் 25 வயதான திருநங்கை. துறைப்பாக்கத்தில் உள்ள ஐடி நிறுவனம் ஒன்றில் ஊழியராக பணிபுரிந்து வருகிறார். சம்பவத்தன்று இரவு மூங்கில் ஏரி பகுதியில் உள்ள உணவகத்தில் சாப்பிட்டு விட்டு வீடு திரும்பிய திருநங்கையை அந்த பகுதி இளைஞர்கள் திடீர் என்று சுற்றி வளைத்துள்ளனர். சிறுவர்களை கடத்தி செல்ல வந்திருப்பதாக தவறாக நினைத்து திருநங்கையை மிரட்டி அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளனர். சத்தம் கேட்டு சம்பவ இடத்தில் கூட்டம் கூட ஒரு கட்டத்தில் திருநங்கையின் மீதான தாக்குதல் எல்லை மீறி சென்றது. ஆடைகளை கிழித்து அவரை அரை நிர்வாணப்படுத்தியவர்கள் திருநங்கையை மின்கம்பத்தில் கட்டி வைத்து சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியில் உறைந்த பொதுமக்கள் சிலர் சங்கர் நகர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவல் அறிந்து விரைந்து சென்ற போலீசார் ஆபத்தான நிலையில் இருந்த திருநங்கையை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் குறித்து விசாரித்த போது போலீசாருக்கு திருநங்கை மீது எந்த குற்றமும் இல்லை என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து திருநங்கையை தாக்கியதாக நந்தகுமார், முருகன், மோகன், அசோக்குமார் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சென்னை புழல் சிறையில் அடைத்தனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சிறுவர்களை ஒரு கும்பல் கடத்திச் செல்வதாக இணையதளங்களில் வீடியோ மற்றும் புகைப்படங்கள் உலா வந்தன. போலீசாரின் தீவிர விசாரணையில் அது வெறும் வதந்தி என்பது தெரிய வந்தது. அந்த வீடியோக்களை பார்த்து அதையே உண்மை என்று நம்பி சிறுவர்களை கடத்துவதற்காகத்தான் வந்திருக்கக்கூடும் என்று தவறாக நினைத்து திருநங்கை மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள ஒரு சிலரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருநங்கையை மின்கம்பத்தில் கட்டி வைத்து அரை நிர்வாணப்படுத்தி தாக்கிய சம்பவம் பல்லாவரம் பகுதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.